இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம், இறை வார்த்தைகள் 57 முதல் 66 முடிய. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி, இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கை வன்மையை பெற்றிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். கிறிஸ்துனுடைய வருகை, பிறப்பு மிக அருகில் இருக்கிறது. இதோ அவருடைய சமகாலத்தில் பிறந்த திருமுழுக்கு யோவானை குறித்து, அவருக்கு பெயர் வைத்த அந்த நிகழ்வை குறித்து நாம் இன்று வாசிக்க கேட்டோம். திருமுழுக்கு யோவான் எனும் ஒரு குழந்தையை எலிசபெத்து, செக்கரியா இந்த தம்பதியினருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார். கருவுற இயலாத நிலையில் அவர்கள் இருந்தார்கள். வயது முதிர்ந்த நிலையில் இருந்தார்கள். ஆனாலும் கடவுளிடத்திலே எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபித்தார்கள். செக்கரியாவும் ஆலயத்திலே பணி செய்கிறார். தங்களுக்கென்று இதுவரை குழந்தைகள் இல்லை. கணவன் மனைவி மட்டுமே வீட்டில் இருக்கிறார்கள். பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை கவனித்து கொள்ள வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு வேலை உதவி செய்ய வேண்டும். ஆனால் இவர்களுக்கு நல்வாய்ப்பாக குழந்தை இல்லாததை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஜெபம் செய்யக்கூடியவர்களாய் இருக்கின்றார்கள். கோவிலிலே, ஆலயத்திலே பணி செய்யக்கூடியவர்களாய் இருக்கின்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருமணத்தின் பொழுது பங்கு தந்தையானவர் ஒரு படிவத்தை கொடுத்து நிரப்பச் சொல்லுவார். அந்த படிவத்திலே, நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளுகிறீர்கள், நோக்கம் என்ன, அன்பு செய்ய. அப்படிதான் எழுதி கொடுப்பார்கள், கொடுக்க வேண்டும். அன்பு செய்வதற்காக, அன்பு செய்ய திருமணம் செய்து கொண்டால் குழந்தை இல்லை என்று சொல்லி ஏன் விவாகரத்து செய்ய வேண்டும்? உண்மையிலேயே அன்பு செய்வதுதான் திருமணத்தின் நோக்கம். அதற்காக தான் நீங்கள் திருமணம் செய்கிறீர்கள் என்று சொன்னால், ஏன் திருமணம் முடிந்த பின்பு கணவன் மனைவியிடையே குறை கண்டுபிடித்து கொண்டு குறை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த படிவத்தை நிரப்பி கொடுத்துவிட்டு உறுதிமொழி கொடுத்து விவிலியத்தின் மீது சத்திய வாக்கு கொடுக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கணவன் மனைவியை, மனைவி கணவனை அன்பு செய்ய வேண்டும்.
குழந்தை இல்லை என்று சொன்னால் குடும்பத்திலே பிரச்சனை, அல்லது அவள் விரும்பிய ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்கவில்லை என்று சொன்னால் குடும்பத்திலே பிரச்சனை. இனுமாக குழந்தை ஏதோ ஒரு குறைபாட்டோடு பிறந்துவிட்டால் பிரச்சனை. எந்த நிறத்தில் இருக்கிறது, யாரை போல் இருக்கிறது, யாருடைய பெயரை குழந்தைக்கு வைப்பது? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கே அன்பு எங்கே இருக்கிறது? நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எங்கே இருக்கிறது? அன்பு செய்ய வேண்டும். அது அழைத்தல் வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். அன்பு பணி செய்வதற்காக தான் நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய அன்பு கள்ளமற்றதாய் இருக்கட்டும். உங்கள் அன்பில் நிலைத்திருங்கள். உங்கள் பகைவரையும் அன்பு செய்யுங்கள். ஆண்டவர் அன்பை குறித்து இப்படியாய் நமக்கு பல காரியங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உண்மையிலேயே அன்பு செய்கிறீர்களா? குறைகளோடு பலவீனங்களோடு அன்பு செய்கிறீர்களா? இதோ இந்த எலிசபெத்து செக்கரியா தம்பதியினர் குழந்தை செல்வம் இல்லாத நிலையிலே ஆலய காரியத்தில் அக்கறையோடு ஈடுபடுகிறார்கள். தங்களுடைய கவனத்தை வேறு சேவைக்காக திருப்பிக் கொள்ளுகிறார்கள். இன்று பல தம்பதியினர் குழந்தை இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையே முடிந்து போய்விட்டதாக நினைக்கிறார்கள். அன்பு செய்யுங்கள். உங்களை அன்பு செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை, உங்கள் அருகில் இருப்போர், உங்களோடு பணி செய்யக்கூடியவர்களை, இந்த சமூகத்தை, இந்த திருச்சபையை அன்பு செய்வதற்கு எத்தனையோ நபர்கள் காத்து கிடக்கிறார்கள். நாம் தான் கண்களை திறந்து பார்ப்பதில்லை. அன்னை தெரசா அவர்கள் கருவுற்றிருந்தால் அவள் ஒன்றிரண்டு குழந்தைக்கு தாயாகி இருப்பாள். அவள் கருணை கொண்டிருந்ததனால்தான் இந்த உலகத்திற்கே தாயாகிவிட்டாள் என்று ஒரு கவிதை உண்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய கருணையினால், அன்பினால் நீங்கள் தாயாகவும் தந்தையாகவும் உருவாக முடியும். நம் ஆண்டவர் இந்த நாளிலே இப்படியாக அன்பு செய்வதன் வழியாக கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை தயார் செய்ய அழைக்கின்றார். எனவே நாம் நம்முடைய குறைபாடுகளையெல்லாம் கடந்து கடவுள் கொடுத்த கட்டளையின்படி அன்பு செய்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அன்பின் ஊற்றே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலே திருமுழுக்கு யோவானுக்கு என்ன பெயரிடலாம் என்ற நிலையிலே, இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் இந்த வார்த்தைகளை வாசித்து தியானிக்கிற பொழுது நாங்களும் குழப்பங்களை தவிர்த்து ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ள அன்பு செய்ய இந்த நாளிலே நீர் உதவி செய்யும். இதோ நோயாளர்களையெல்லாம் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய அன்பும் அமைதி மகிழ்ச்சியும் நிலைத்திருப்பதாக. இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தருளும். எங்களுடைய முயற்சிகளை, எங்களுடைய முடிவுகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் நீரே பிரசன்னமாய் இருப்பீராக. கடன் பிரச்சனைகளிலிருந்தும், குடிபோதை, தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே. இயேசுவே, உயிருள்ள தெய்வமே, இதோ நீர் எங்கள் மத்தியில் பிறக்க இருக்கின்றீர். உடைய வருகைக்காக நாங்கள் எங்களை தயார் செய்யும் விதத்தில் நாங்கள் எங்களோடு இருப்பவர்களை அன்பு செய்ய நீர் உதவி செய்யும். உம்முடைய அன்பை நாங்கள் வாழ்ந்து காட்ட உதவி செய்வீராக. எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும்.
இதோ இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய, எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்தினால் நீரே அவர்களை தொடும், நீரே அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக. மன பயத்தோடு மனக்குழப்பத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை அஞ்சாதே என் மகனே மகளே என்று சொல்லி உம்முடைய வசனத்தினால் நீர் தேற்றுவீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் நாளாக இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.